சண்டேயோட ஒரு குட்டி விலாகு. இன்றைக்கி அமாவாசைன்றதுனால சரி ஓகே கோவிலுக்கு போயிட்டு எல்லாமே நானும் என் வீட்டுக்காரரும் காலையிலே பேன்கேக் சாப்பிட்டு கோவிலுக்கு சாமி கும்பிட போயிட்டோம். இந்த கோவிலுக்கு போயிட்டோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காகவே மெடிடேஷன் பண்ண தோணிடும். ஏன்னா இந்த கோவிலை சுற்றி ஃபுல்லாக மரமரமாக தான் இருக்கும். அதுலேயே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபீல் வந்துடும். அப்புறம் ஃபைனலாக சாமியெல்லாம் கும்பிட்டு மெடிடேட்லாம் பண்ணிவிட்டு சாமிக்கு பாய் சொல்லிவிட்டு நாங்களும் ஸ்ட்ரைட்டாக வாய்க்காலுக்கு போயிடலாமேன்னு சொல்லிட்டு நாங்கள் அடுத்ததாக வாய்க்காலுக்கு தான் போனோம். இந்த மாதிரி பிளேஸு யாருக்கு தாங்க பிடிக்காது? சுற்றி பார்க்கும்போது நல்லா ஜிலுன்னு காற்று, இந்த மாதிரி மரம் இருக்கும்போது சொல்லவா வேணும். அப்புறம் நாங்களும் வாய்க்காலுக்கு வந்துட்டு உள்ளே குளிக்க முடியாதுன்றதுனால ஸ்டெப்ஸ்லேயே உட்காந்து விளையாண்டுட்டு வந்தாச்சு. அது என்னவோ தெரில, இந்த தண்ணியை பார்த்தா மட்டும் நமக்குள்ளே இருக்கிற குழந்தை பருவம் வெளியே வந்துடுதுப்பா. கண்ட்ரோலே பண்ண முடிய மாட்டேங்குது. நாமளும் குழந்தையா மாதிரி அந்த தண்ணியில் விளையாண்டுட்டு சரி ஓகேன்னு சொல்லி அங்கேயே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கிரிஞ்சும் பண்ணிட்டு ஓகே இதுக்கு மேலே இருந்தால் டைம் போயிடும், மத்தியானம் போய் சாப்பாடு வேறு செய்யணும், உங்களுக்கும் வேலை இருக்குன்னு சொல்லி வரத்துக்கு மனசே இல்லாமல் எப்படியோ கிளம்பி வந்தாச்சு. இந்த மாதிரி இடம் இருந்தால் யாருக்கு தாங்க வரத்தணும்? உங்களுக்கும் இந்த மாதிரி பிளேஸ்லாம் பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிடுங்க. பாய்.